எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ஈஸியாக வந்து ஒரு ஸ்நாக்ஸ் டக்குன்னு செய்கிற மாதிரி கம்பு உருண்டை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கம்பு மாவு வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அது வந்து 144 கிராம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு கடாயில் போட்டு எந்த இதுவும் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் அதை நல்லா வந்து கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும்போது நல்லா வாசனையாக வரும். வந்தோடனே அதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயை எடுத்து அதில் வந்து அதே கடாயில் வந்து தண்ணி வந்து ஒரு 100 ml ஊற்றிக்கோங்க. 2 வட்டு வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன், இல்லைனா வந்து மண்டை வெல்லம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த கருப்பட்டியோ அந்த மண்டை வெல்லத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்து அதை வந்து ஒரு கிணத்துல வந்து வடிகட்டுறதை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்ச அந்த கம்பில் வந்து அந்த கருப்பட்டி தண்ணியை எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆசையாக இருந்தால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பட்டி தண்ணியை எடுத்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி எடுத்து அதுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சி தனியாக ஒரு தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது வந்து டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. குழந்தைங்க வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கும்போது இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தீங்கன்னா வந்து அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கும் நல்லது. வீட்டிலே நல்லா ஆரோக்கியமாக செய்யக்கூடிய வந்து உணவு. இதை வந்து கொடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி.